Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல second chapter algebra exercise 2.6ல question number 5, 6, 7 பார்க்கலாம். Question number 5. Find the term independent. ரொம்ப simple. இந்த மாதிரி fifth term, middle term, independent term எது கேட்டாலும் formula TR plus 1 equal to NCR x power n minus R a power R. நமக்கு n, x, a தெரியும். R தான் தெரியாது. அப்ப என்ன பண்ணா R மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க x ஓட பவர்ல வர நம்பர் இண்டிபெண்டன்ட்னா 0ன்னு எடுத்துக்கிட்டு R ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறமா இந்த ஃபார்முலால Rக்கு பதில் அந்த நம்பர் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுல வர 3 பார்ட்டுமே நம்ம அந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ இங்க கூட பாருங்க n12 a வந்து இப்போ இதுலயே செகண்ட் ஆப்ஷன் n15 xக்கு பதில் x, aக்கு பதில் -2/x². ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இதை எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் பவர் r 2 பவர் r x பவர் 2r பிளஸ் 2r மேல வந்தா -2r. அப்ப 15 - 3r வந்துடும். இந்த 15 - 3r 0னா r5. அப்ப 15c5 - 2 பவர் 5ன்னு வரும். மைனஸ் பவர் 5னா ஆன்சர் மைனஸ்ல வரும். 15c5 அப்படியே போட்டுக்கிறோம். 2 பவர் 5னா 32ன்னு போடுறோம். இதே மாதிரி தான் இந்த தேர்ட் சம். n வந்து 12, xக்கு பதில் 2x², aக்கு பதில் 1/x போட்டுட்டு 24 - 3r 0னா r ஓட ஆன்சர் 8ன்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் டேர்மோட ஆன்சர் இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ nக்கு பதில் 2n போடுறேன், xக்கு பதில் x, aக்கு பதில் 1/x. ஸோ ஃபார்முலால 2n(CR) x பவர் 2n மைனஸ் r 1/x பவர் rன்னு வரும். ஓகேவா? இப்போ இண்டிபெண்டன்ட் டேர்ம்ன்றனால இந்த பவர்ல வர நம்பரை நான் 0ன்னு எடுத்துப்பேன்னா அப்போ nக்கு பதில் rன்னு வரும். அப்போ r வர இடத்துல n போட்டோன்னா 2n(Cn) x பவர் 2n மைனஸ் 2n 0ன்னு ஆயிடும். அப்போ 2n(Cn) மட்டும்தான் ஆன்சர். இப்போ 2nல ஆரம்பிச்சு n டேர்ம்ஸ்னா நம்ம என்ன போடுவோம்? 2n ஒரு டேர்ம் கம்மி பண்ணணும். ஒன்று ஃபார்முலா படி போடலாம். ஃபார்முலா படினா என்ன? இந்த n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல் அப்படியும் போடலாம். அப்போ 2n ஃபேக்டோரியல்னா 2n, 2n மைனஸ் 1, 2n மைனஸ் 2ன்னு 1 வரைக்கும் வரும். கீழே 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த மேலே உள்ள டேர்மை ஈவன் டேர்ம் தனியாக ஆட் டேர்ம் தனியாக பிரிக்க போகிறோம். இப்போ இதில் எதெல்லாம் ஈவன் டேர்ம்? 2n ஒன்று விட்டுருங்க, 2n மைனஸ் 2 ஒன்று விட்டுருங்க, 4, 2 இதெல்லாம் ஈவன் டேர்ம். அப்போ மீதி எல்லாமே ஆட் டேர்ம். இந்த ஈவன் டேர்மில் பார்த்தா எல்லாத்துலேயுமே 2ன்றது நமக்கு வந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 2 பவர் என்ன காமனாக தான் n மைனஸ் 1 n மைனஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா? n மைனஸ் 1 n மைனஸ் 2ன்னு 1 வரைக்கும் வர n ஃபேக்டோரியல்னு போடலாம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி உள்ள டேர்ம் தான் நமக்கு இங்கே ப்ரூவ் ஆகிருக்க வேண்டிய ஆன்சர். இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்முலாவில் போடுற 2n(Cn) மட்டும் வரும். அப்போ ஈவன் டேர்ம் ஆட் டேர்ம்னு பிரிக்கிறோம். இங்கே வந்து இந்த ஈவன் டேர்முக்கு பதில் 2 பவர் n இன்ட்டு n ஃபேக்டோரியல்னு டைரெக்டாகவே போட்டுடலாம். n கேன்சல் ஆகிடும். மீதி உள்ள டேர்ம் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 5, 6, 7 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.